திமுகவுடன் கூட்டணி, விஜய பிரபாகரனை கைவிட்ட விருதுநகர், மொத்தமாக மாறிய களம், வெளுத்து வாங்கும் மக்கள். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக திமுகவை சேர்ந்த ஏஆர்ஆர் சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். ஒரு மாவட்டத்தின் தலைநகராக இருந்த போதிலும் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த தொகுதி சொல்லிக் கொள்ளும்படியான எந்த வளர்ச்சியையும் எட்டவில்லை என்பதே அந்த பகுதி மக்களின் பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. நகர கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளில் இந்த தொகுதி மிகவும் பின்தங்கி இருக்கிறது. மாவட்ட தலைநகருக்கே உரிய தரமான பேருந்து நிலையம் உள்ளிட்ட பொது சேவைகள் இங்கு போதுமானதாக இல்லை. குறிப்பாக சாலை வசதிகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளன. முக்கிய கிராமங்களை இணைக்கும் சாலைகள் சீரமைக்கப்படாதது பொதுமக்களின் அன்றாட வாழ்வை பெரிதும் பாதித்திருக்கிறது. இது தவிர நீண்டகால பிரச்சனையான குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்கவும், இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இத்தகைய மக்கள் அதிருப்தியின் காரணமாக திமுக இம்முறை இத்தொகுதியை கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு ஒதுக்கி இருக்கிறது. தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டால் தோல்வி ஏற்படக்கூடும் என்ற அச்சமே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. தற்போது தேமுதிக சார்பில் விஜய பிரபாகரன் வேட்பாளராக களம் இறங்கியிருக்கிறார். இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே பகுதியில் போட்டியிட்டு நூலிழையில் வெற்றியை தவறவிட்டவர். இருப்பினும் கடந்த தேர்தலில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு ஒரு முறை கூட நேரில் வந்து நன்றி தெரிவிக்கவில்லை என்ற ஆதங்கம் அந்த தொகுதி மக்களிடையே நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் எதிர்த்த திமுகவுடனே கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற தகவல்களும் சொல்கிறது. மேலும் விஜய பிரபாகரன் சென்னையை சேர்ந்தவர் என்பதால் தொகுதிக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவரை எளிதில் அணுக முடியுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள மாணிக்கம் தாக்கூர் தொகுதியின் பக்கம் கவனம் செலுத்துவது இல்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கும் நிலையில் மீண்டும் ஒரு வெளியூர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க மக்கள் தயக்கம் காட்டுகின்றனர். இதற்கு மாற்றாக ஆமத்தூரை சேர்ந்த உள்ளூர் வேட்பாளரான விஜி கணேசன் அவர்களை ஆதரிக்கும் மனநிலையில் மக்கள் உள்ளனர். தங்கள் பகுதியை சார்ந்தவர் என்றால் எப்போது வேண்டுமானாலும் அணுக முடியும் என்ற நம்பிக்கையில் வெளியூர்காரரை விட உள்ளூர்காரரே மேல் என்ற எண்ணம் விருதுநகர் வாக்காளர்களிடையே வலுவாக பிரதிபலிக்கிறது.